Hey all, today நம்ம இந்த கிட்னி பீன்ஸை வச்சு ஒரு புலாவ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கிட்னி பீன்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சு இருக்குது. இது கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மியான அளவில் இருக்கிறனால இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் கால்சியம், அயன், ஃபைபர் நிறையவே இருக்குது. இதுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு இது ஃபுட்டில் அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் ரெசிபி மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. இது அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்டது. இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு புலாவ் ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 8லேருந்து 9 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 5 பல் போல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் சேர்த்து வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. இது கூட 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். நம்ம அதிகமாக கொத்தமல்லி புதினா சேர்க்க தேவையில்லை. ரெண்டுமே 1/2 கைப்பிடி சேர்த்திங்கன்னா போதும். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குஸ்காவுக்கு ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஆயிலும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 சின்ன பட்டை, 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஏலக்காய் வேண்டாம். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரியாணி, குஸ்கா, ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறப்ப வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அப்புறம் மசாலாஸ்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த கிட்னி பீன்ஸை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிட்னி பீன்ஸு இதோடு சேர்த்து அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல், ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா எல்லாம் வெந்து நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா எந்த அரிசி வேணுமோ நீங்கள் அது என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியையும் இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 2 செகண்ட் போல் இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நீங்கள் என்ன அரிசி சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்காக நான் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் இந்த குஸ்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு செக் பண்ணுறப்ப எப்போவுமே ஒரு கல் கொஞ்சம் லைட்டாக தூக்கதாக இருக்கணும் அந்த உப்பு. அப்போ தான் வெந்து வரப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பராக நம்மளுக்கு கிட்னி பீன் வச்சு ஒரு குஸ்கா ரெசிபி சூப்பராக நல்லா உதிரி
உதிரியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் எந்த மாதிரி அளவுகளில் என்னெல்லாம் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.